Hi, good morning to everyone. Welcome back to Investment&Achivement Trading Academy. US market நல்ல ஒரு ரீபவுண்ட் மார்க்கெட் இந்த புல்பேக் ரேலிக்கு US உடைய ஃபெட் ரேட் கட் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. ஒரு 85% ரேட் கட் வரும் அப்படின்றது ஜெரம் பவுலுடைய US ஃபெட் வில் ஈசஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ட் தென் மோர்கன் ஸ்டான்லி, ஜேபி மோர்கன் நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஹவுஸும் ரேட் கட் கட்டாயம் ஃபெட்டில் டிசம்பர் மந்த் வந்து ஃபெட்டு கொடுத்தே ஆகும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து குளோபல் மார்க்கெட்டை வந்து ஷார்ப்பாக எப்படி ஒரு நோஸ் டைவ் அடித்தாங்களோ ஒரு ரிவர்சல் புல்பேக் ஆகிறதுக்கு உண்டான பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக க்ரியேட் ஆச்சு. அண்ட் தென் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு முக்கியமான ஒரு மேஜர் நியூஸஸ் வந்து த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வைட்லி எக்ஸ்பெக்டட் டு டெலிவர் அட் 25 BPS ரேட் கட், ரெப்போ ரேட் கட். நம்மளுடைய மார்க்கெட்டில் ஆர்பிஐயோடைய எம்பிசி மீட்டு வந்து ஒரு 25 BPS வந்து குறைக்கிறதுக்கு உண்டான பாசிபிள். இது பேங்கிங் செக்டாருக்கு ஒரு பூஸ்டப், நல்லா மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகுது. இப்போ வந்து நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்கு. இதில் வந்து FISDIS உடைய டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. ஃபர்தராக இந்த மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகியும் நம்மளுடைய ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு புல்பேக் ஆகிருக்காது. என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்களாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன, ஏன், எதனால் நடக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும். FISDIS டேட்டா வந்து இன்றைக்கி வந்து 28 நவம்பர் வந்து செல்லிங்கில் தான் முடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 17,500 கோடி வந்து விற்பனையாளராக தான் இருக்கிறாங்க. அண்ட் தென் குளோபல் மார்க்கெட்டோடைய சினாரியோ என்ன, US மார்க்கெட் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ரேலி, அண்ட் தென் யூரோப்பியன் மார்க்கெட்டும் பவுன்ஸ் பேக் ரேலி, அண்ட் தென் ஏஷியன் மார்க்கெட் நிக்கிலாம் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் வரும்னு சொன்னால் அந்த கரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக்குக்கு பிஃபோர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டோடைய சினாரியோ என்ன, மார்க்கெட் எப்படி போகும், நம்ம மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, புல் மார்க்கெட் சினாரியோவா பியர் மார்க்கெட் சினாரியோவா நீட்டு கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து என் கார்டில் கொடுக்குறேன், அதை பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு புரியும் டெக்னிக்கல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றது. அண்ட் தென் கிஃப்ட் நிஃப்டி நவ் த டைம் வந்து 26,516, 26,200 உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி வீக்கில் தான் க்ளோஸ் ஆச்சு, லூஸில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் ஓப்பன் 129 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் தான் இம்பேக்டை கொடுக்குது. இது வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி ட்ரைவ் பண்ண போகுது, மண்டே நெக்ஸ்ட் வீக் அந்த சினாரியோ என்னன்றது, நிஃப்டியுடைய லெவல்ஸ் எப்படி, இது ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக, டெக்னிக்கல்ஸில் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். அண்ட் தென் என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்டேட் ஸ்டில் நவ் த டைம் ஆல்சோ ஒரு 3% வந்து நெகட்டிவ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம், பொறுமையாக இருப்போம். நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, இது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 26,200. இப்போ இந்த 26,200க்கு மேலே மார்க்கெட் என்ன ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா 26,516. அப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் தான் நடைபெறுது. இந்த கேப் அப் ஓப்பனிங்கிறது ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்கும், செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்கும், மார்க்கெட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம், ஃபர்தர் இந்த ரேலி வந்து மேலே சஸ்டெயின் ஆகணும்னா என்னென்ன சென்டிமெண்ட் அங்கே க்ரியேட் ஆகணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் மார்க்கெட் மேலே போகிடும், நம்ம விட்டுடுவோம் அப்படின்ற சென்டிமெண்ட்லாம் இல்லை. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடைபெற்றுள்ளது. அந்த கேப் அப் ஓப்பனிங்கை மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா அதை தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் அடுத்த வாரத்துக்கு உண்டான கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த கேப் அப் ஓப்பனிங்கிறது இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்துன்னா 26,230 ஒரு காலம் வரணும். வந்துட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும். ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு வீக்லி கேண்டல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. இந்த வாரம் வீக்லி கேண்டல் வந்து எப்படி முடிச்சிருக்கிறாங்கன்றத அதை பார்ப்போம். நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான சினாரியோ, அந்த பிரேக் அவுட் நடைபெற்றது 1, 2, 3 வாரம் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ஆகுது மார்க்கெட் மேலே சர்வை ஆகணும். இல்லை ஒரு வீக்லி கேண்டல் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோன்னா அந்த வீக்லி கேண்டல் வந்து எப்படி போகணும் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து வீக்லி கேண்டலில் பார்த்துட்டு டே கேண்டலில் போய்ட்டு எக்ஸிட் பண்ணுறதும், டே கேண்டலில் பார்த்துட்டு பை பண்ணி வீக்லி கேண்டல் செல் ஆகும்போது எக்ஸிட் பண்ணுறதும் தப்பாக பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வீக்லி கேண்டல் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த வீக் க்ளோஸ் ஆகிறவர்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அப்போ டே கேண்டல் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோன்னா அந்த டே க்ளோஸ் வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் முடியும். டே க்ளோஸில் ஃபஸ்ட்டு ஓப்பனில் கேப் அப் ஆகும்போது பை பண்ணிவிட்டு அடுத்த சினாரியோ 4 ஹவர்ஸ் கேண்டல்லாம் கீழே வரும்போது எக்ஸிட் பண்ணிவிட்டு வரக்கூடாது. அப்போ அந்த கேண்டல் கன்ஃபர்மேஷன்றது நம்மளுக்கு 25,500 ஒரு ஓப்பன் நடைபெறுது. அந்த ஓப்பன் ஃபர்தராக மேலே போகுதா, ஏன்னா அந்த கேப் அப் வந்ததுனால மார்க்கெட் இந்த கேப் ஃபில்லிங் ப்ராசஸை முடிக்கணும். இங்கே வந்து ஒரு 2 வாரம் சஸ்டெயின் ஆகிட்டு அடுத்த மூவ் இப்படி போகும்போது தான் நிஃப்டி புதிய உச்சத்துக்கு பதிவு செய்யும் நண்பர்களே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேப் அப் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி இங்கே கன்ஃபர்மேஷன் சைன் வராதவர்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிரேக் அவுட் நடைபெற்றிருக்குது, அதை நான் இல்லைன்ட்டு சொல்ல, ஆனால் கன்ஃபர்மேஷன்றது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்போ நம்ம டே கேண்டலில் எப்படி பார்க்க போகிறோம், இந்த கேப் அப் ஓப்பன் ஆனது மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து ரிவர்சல் கேண்டல் கொடுக்கும்போது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆக போகுதுன்னா ப்ரீமியம் ப்ரைஸில் ட்ரேட் ஆக போது அந்த கரெக்ஷன் வரும்போது ஒரு டிஸ்கவுண்டட் வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ண வரும். இதுதான் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் லெவல்ஸ். அண்ட் தென் என்னுடைய ஸ்டாக்ஸ் வந்து எந்த லெவல்ஸில் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸில் வந்து எந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபர்தர் நோஸ் டைவ் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இதுக்குண்டான சினாரியோ என்னன்றது நாளைக்கு உண்டான வீடியோஸில் நான் பதிவு பண்ணுறேன். ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிசம்பர் 6 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி செஷனும் நான் தான் கிளாஸஸ் எடுப்பேன். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ். ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நான் யாருடைய துணையும் இல்லாமல் மார்க்கெட்டில் சர்வை ஆகணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 4K. எனி குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.